Hey guys, 12th standard public examination March 2026 ஓட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான 1 மார்க் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபைல் ஃபார்மேட். செகண்ட் ஒன் பிளேஸ் ஆப்ஷன் இஸ் பிரசன்ட் இன் ஃபைல். அடுத்த டேஷ் கமாண்ட் இஸ் யூஸ்ட் டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட். ஃபோர்த் ஒன் பிஹெச்பி, வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஹெச்பி ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா டாட் பிஹெச்பி. A dash is a block of code that performs a specific task அப்படின்னா function. Which of the following is used to terminate the switch statement அப்படின்னு பார்த்தீங்கன்னா break. Seventh one, which is the purpose of the increment part of the for loop? For loop வந்து பார்த்தீங்கன்னா to update variable. What form control allows the user to select multiple value அப்படின்னா checkboxes. Which version of PHP supports MySQLi functions அப்படின்னு பார்த்தீங்கன்னா version 5. Which one of the following is not the social media அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gmail தான். Wi-Fi, Wi-Fi stands for wireless fidelity. Which of the following connector is called the CAN connector? CHAN connector அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ21. G2G system are classified into internal phasing and external phasing. UPI இதோட stands, UPI ஓட abbreviation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Universal Payment Interface. How many layers are specified in EDI architecture வந்து பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு அடுத்து கோடிங்க்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்போம். இங்க பாருங்க எக்ஸ்பான்ஷன், ஜிபிஆர்எஸ், டிசிபி இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். பிளஸ் இங்க கம்பல்சரி கொஸ்டினுக்கும் 3 மார்க்ல கோடிங் கொஸ்டினுக்கும் அதுக்கப்புறம் 5 மார்க்ல இருக்கக்கூடிய கோடிங் கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதில் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?